Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலும் கிரேஸ் எம்பசி ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற யாவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆரம்ப ஜெபத்திற்காக கொடுக்கப்பட்ட ஆதார வசனம் யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி முடிந்தவர்கள் எழுமி நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ரபாக்கா ஷரலபாக்க பரிபி அல்லாக்கா ஷரலபா உடவரி பலவ ரபாக்கா ஷரலபாக்க பரிபி அல்லாக்கா ஷட்டர் லபாக்க பரிபியா லேப்ரஸ்கோர் லபாக்க பரிபி அல்லாக்கா ஷரலபா ரபாக்கா ஷிகர் லபாக்க பரிபி அல்லாக்கா ஷட்டர் லபாக்க பரிபியா ரீகா ஷரலியாக்கா ஷவர்பியா அல்லாக்கா ஷரலபா உடவரி பலவ ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷட்டர் லபாக்க பரிபியா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த முதல் ஆண்டு தொடக்கத்திலே கர்த்தாவே உம்முடைய சன்னிலே கடந்து வர ஏசப்பா நீங்க உதவி செய்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வர இருக்கிற பிள்ளைகளை நீர் வெகு சீக்கிரமாக இந்த இடத்துல கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ரபாக்கா ஷீக்கர் அலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபா உடபரி பலப ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தாங்கும் தணலுமாக இருந்து கர்த்தாவை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபாக்கா ஷரலபா உடவரி பலப ரபாக்கா ஷரலபாக்க பரிபியா அல்லாக்கா ஷரலபாக்க பரிபியா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா இனி வர இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சாட்சி பகுதிகள், செய்தி பகுதிகள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நீர் செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா காணிக்கை பகுதிகள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராப்சடி பகுதிகள் எல்லாம் ஏசப்பா நீர் பொருட்படுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த புது வருடத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய போதகரையா கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா வர தடை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா காரியங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பிறர் காயமாற்ற தக்கதாக நீர் கொடுக்க தீர்மானித்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய ஜாஸ்பின் குழுவினர் வர்ஷிப் நடத்தும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை போதகர் அவர்களுக்கும் சபை போதகர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வாழ்வு தந்தவரே, புதிய துவக்கத்தை தந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Come
ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வருகிறார்கள். Praise the Lord. Hallelujah. முதலாவது ஜெப குறிப்பு. இந்த வெளிப்பாட்டின் ஆண்டுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதற்கு ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவனுடைய வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமம் என்று விளங்க பண்ணுகிறோம். ஜெபிப்போம். எழும்புங்க, எல்லாருமே எழும்பின்னு ஆவியில ஜெபிப்போம். ரபா ஷல ரபா ரிக்க ரபா ரிதல ரபா ரபா ஷல ரக்க ரபா ரிதல ரபா ரிஷல ரபா ரக்க ரபா ரிஷல ரக்க ரபோ ரிதல ரபா உதரபாரி ஷலரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டை எங்களுக்கு காண செய்துங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றிப்பா. உரா ஷலரக்கரபா உரா தரபா பக்கபாரி பா ஷலரபாரி தலரபா உரா தரக்கரபாரி கரபா உலரக்கரபாரி ஷலரக்கரபா உதலரபா பக்கபாரி பா ஷலரபா உதரபாரி கலராரி கரபாரி ஷலரபாரி பாதரபா Urabari shalaragara bari dalarari baba kabari ba urabari dalarabari sha urakalarabari dalarakara bori dalarabari shalaraba. Hallelujah hallelujah. நன்றிப்பா, நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டை எங்களுக்கு காண செய்தீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றிப்பா. யாருக்கும் சில பேருக்கு காண முடியாத செய்தீங்கப்பா, ஆனா எங்களை இந்த ஆண்டிலே அடியெடுக்க வைத்திருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நமது அனைத்து பாஸ்டர்கள் மற்றும் சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். அதற்குரிய ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 1:18 வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அனைவரும் ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகா லாபாரா ரீகா லாபாரா சபாரி கோலோபாரா ஐரோ கோலோபோரோ பாரிகா லாபாரா சபாரிகா பாரா பாரிகா லாரா ரீரோ ரோலோ கோவரோ பாரா சபாரிகா பாரா ரீகா லாபாரா. அப்பா, அனைத்து பாஸ்டர்களுக்காகவும் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்கின்ற அப்பா அந்த ஊழிய பாதையிலே எங்கள் மக்களை நீங்கள் அழைத்து அப்பா, அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மக்களுக்கும் மருந்தாக இருந்து காயங்கள் ஆற்றும்படியாக நீர் செய்கின்ற மேலான கிருபைக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாஸ்டர்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே. பலுகி பெருக செய்து அப்பா உம்முடைய பணிக்கென்று அவர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை நிரம்ப செய்கின்ற மேலான கிருபைக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவரை உம்பாதம் தருகின்றோம் ஆண்டவரே. உம்பணி செய்கின்ற ஊழியர்கள் அனைவரை நீர் ஆசீர்வதிக்கின்றவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா சகோதரர்களை உம்பாதம் வைக்கின்றோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அப்பா குறைவில்லாமல் நிறைவையே நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே எல்லாவற்றையும் நீர் நிறைவாக எல்லா பாஸ்டர்களுக்கும் அப்பா சகோதரர்களுக்கும் நீர் நிறைவாக கொடுத்த மேலான கிருபைக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தலைமை பாஸ்டர் அவர்களுக்கும் நமது போதகர் அவர்களுக்கும் நன்றி.
அபிஷேகத்தை புரிந்து கொள்வது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. 1 யோவான் 2:27. சில கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் என்பது வந்து போகும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவில் ஒரு புதிய சிருஷ்டியாக உங்கள் யதார்த்தம் அல்ல. தேவனின் அபிஷேகம் உங்களில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். தெய்வீக வாழ்க்கையில் செயல்பட உங்களை தயார்படுத்துவது பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் வல்லமையும் தான். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் பிரதிஷ்டையின் அடையாளமாக எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டனர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது வேறுபட்டது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை பெற்றீர்கள். நீங்கள் அளவு இல்லாமல் ஆவியின் முழுமையை பெற்றீர்கள். பகுதிகளாகவோ அல்லது அளவுகளாகவோ அல்ல. தேவனின் ஆவியின் முழுமையும் உங்களுக்குள் வல்லமையுடன் வாழ்கிறது. நீங்கள் தேவனிடமிருந்து அதிக அபிஷேகத்தையோ அல்லது அதிக வல்லமையையோ கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானது உங்களில் வசிப்பவரை பற்றிய அதிக உணர்வு. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவருடைய கிருபைகளும் வல்லமையும் உங்கள் மூலம் செயல்படுகின்றன. அபிஷேகம் வருவதற்காக காத்திருப்பதை நிறுத்துங்கள். அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. மேலே உள்ள நமது தொடக்க வேதத்தில் படித்தபடி அந்த அபிஷேகம் வெற்றி மற்றும் தாக்கத்திற்கு உங்களை கற்பிக்கிறது, வழிநடத்துகிறது, பலப்படுத்துகிறது மற்றும் அதிகாரம் அளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வில் நடக்கவும். அறிக்கை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் தெய்வீக ஞானம், வலிமை மற்றும் ஒவ்வொரு பணியையும் நிறைவேற்றும் திறன் ஆகியவற்றால் நிறைந்துள்ளேன். தேவனின் வல்லமை என்னிலும் என் மூலமாகவும் வல்லமையுடன் செயல்படுகிறது. நான் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்னில் வாழ்கிறது. அவர் எனக்கு வழிகாட்டுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு கற்பிக்கிறார். வெற்றிக்கும் தாக்கத்திற்கும் அவர் எனக்கு அதிகாரம் அளிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நம்மை கடந்த ஒரு ஆண்டு நல்லபடியாக பாதுகாத்து புது ஒரு இடத்திலே அற்புதம் அதிசயத்தோடும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் முன் வந்து சாட்சி சொல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கழிஞ்ச ஜனவரியில் மகளுக்கு திருமண காரியம் நடந்தது. நல்ல சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ 1 இயர் உள்ளாடி இனியும் மகனுக்கும் கர்த்தர் நல்ல மாதிரி ஒரு திருமண காரியத்தை முடித்து மகளுக்கு ஒரு பேரப்பிள்ளையும் தந்து எங்கள் குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக நடத்தின்னு இருக்காரு. எப்படி எனக்கு நன்றி சொல்லணும் பண்ணியே தெரியல. கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க முன் வந்து சாட்சி சொல்லலாம். மத போதகர் ஐயா அவர்களுக்கும் சபா போதகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கடவுளே, இயேசுப்பனுக்கு நான் முதல் நன்றி சொல்கிறேன். கடவுளே, நான் 25 வருஷமாக சுய உதவிக்குழு நடத்தி வரேன். இந்த வருஷம் லாஸ்ட் ஜனவரி 30 எனக்கு கணக்கு முடிச்சு கொடுக்கணும். 1,36,000 ரூபா. எல்லா ரூபாய் இருக்குன்னு 25,000 ரூபா பெட்டன் காணாத போய் ஏசப்போ நான் தலை போட்டு அடிச்சோம், நெஞ்சில் அடிச்சோம். கடைக்குள்ள நான் எல்லாரும் வந்து ஆடியா காணையில
എന്റെ മോളെ വിളിച്ചോ, കുഴുവിലുള്ള செயலாளரை വിളിച്ചോ, എല്ലാരെയും കൂപ്പിട്ടോ, ഒരിടത്തും ഇല്ലപ്പാ. രാഷ്ട്രീയ ബുക്ക് എടുത്തോ, തുറന്ന് പാത്തോ, നെഞ്ചിൽ പോയിട്ട് ഇടിച്ചോ. കടവിലെ 25,000 രൂപ ഞാൻ എവിടെ നിന്ന് വെക്കും എന്റെ പൊന്നിയാസോപ്പാന്ന് ചൊല്ലി അലറിനേ അപ്പാ. നീ ഇല്ലാതെ എനിക്ക് ആരുമില്ല, ഞാൻ എവിടെ നിന്ന് വെക്കും? ഞാറുമലകുമ്പോ ഞാൻ ചെക്ക് പോട്ട് കൊടുക്കണേ, വിടിയ കാലം 5 മണിക്ക് കണക്ക് പാകണേ. മോളെ തലേ കയ്യെ ചൊളിച്ച് 25,000 രൂപ കാണേല എന്റെ പൊന്നിയാസോപ്പാന്ന് ചൊല്ലി ബുക്ക് എടുത്ത് മണ്ടേല അടിച്ചോ, ചെവറിൽ പോട്ടിടിച്ചോ. ഒരു വഴിയും കാണേല, കൈകാല് തളർന്ന് ഞാൻ ഇരിക്കുന്ന ചേറോട് മലന്നിരുന്ന ഒറ്റയ്ക്ക്. മോള് വന്ന് ഞങ്ങൾക്ക് എല്ലാരും പോയി, എല്ലായിടവും തേടിയിട്ടും കാണേല. ലാസ്റ്റില് എന്റെ മനസ്സിക്കുള്ള சின்ன பிள்ளை குழு வந்து நடக்குது, അതിനകത്തായിട്ട് വെച്ചിരിക്കണം എന്തോ മനസ്സിക്കുള്ള ലാസ്റ്റ് നെഞ്ചിലെല്ലാം ഇടിച്ച് ഓർമ്മക്കേടെല്ലാം വന്ന പിറവ് കയ്യും കാലും എല്ലാം തളർന്ന പിറവ് ഒരു ഓർമ്മ പറഞ്ഞ് യേശപ്പോ ഞാൻ ഇനി എന്റെ ജീവിച്ചിരിക്കണ, എന്റെ ഇനി കല്യാണം എല്ലാരും പേര് കുത്തുമേ, ഇത്രയും കാലം നല്ലതെന്ന് ചൊല്ലിട്ടെന്ന്. ലാസ്റ്റില് മോളെ ചൊല്ലിയിരുന്ന ചിന്ന പിള്ള ബുക്കിലിരിക്കണം എന്തോ ഒന്ന് പോയി അവിടെ പോയി നോക്കുന്നു. അപ്പൊ ചൊല്ലി നിങ്ങൾ വരം ബൈക്കിൽ ഇരുത്തി കൊണ്ടുപോയെങ്കിലും കൈ കാലും എല്ലാം വിറച്ച് വീഴുവെന്നുള്ള ആദരുമ്പോ എനിക്ക് ഉണ്ട് മനസ്സില്. ഉള്ളെ പോയ എല്ലായിടവും തേടിട്ട് കാണല പിറവ്. அந்த புக்கில பாரு போட்டு சின்ன பிள்ளை குழுவில புக்கில பாரு போட்டு യേശപ്പൻ കണ്ണാല കണ്ട് യേശന്റെ യേശപ്പൻ 100,000 നന്ദി ഞാൻ ചൊല്ലുത്തീരപ്പാ. ഇതുപോലെ ഒരു വേദനപ്പെട്ട നാള് ഞാൻ കാണലായിരുന്നു. എന്റെ മാപ്പിള എടുത്ത സമയത്ത് ഇതുപോലെ വേദന ഇരുന്ന് അതുമാതിരി എനിക്കൊരു അബദ്ധം. 2025 ലാസ്റ്റ് 30-ാം തീയതി അന്ന് വിടിയ കാലം എനിക്കൊരു ശോധന വന്നു. യേശുവെ തേടി ഞാൻ അലഞ്ഞ് കടലുകൾക്കപ്പുറം ഞാൻ ചെന്ന്, അങ്ങുമില്ല ഇങ്ങുമില്ല യേശു, വിജലമായ ഭൂമിയിലുണ്ട് യേശു. കടവുളെ 100,000 സോത്രം. ഇതുപോലെ സോദന ഒരുത്തരക്കം വരപ്പെടാതപ്പാ. സോത്രപ്പാ സോത്രം. இந்த அம்மாவோட சாட்சியை கேட்டீங்க. அவங்க ஒரு சின்ன குழு நடத்திட்டு இருந்தாங்க. அதில் பைசா எல்லாம் கலெக்ட் பண்ணி பேங்கில் கொண்டு செட்டில் பண்ணணும், அதுக்காக வச்சுருந்தாங்க. அவங்க கை மாறி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் வேதனைக்குள்ளால ஆக்கப்பட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இது. ஆனால் கர்த்தர் இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எந்த காசும், கர்த்தருடைய பிள்ளைகளோட காசு எந்த வழியிலும் வீணாக போவதில்லை என்று கர்த்தர் அதை தெளிவித்து அந்த அம்மாவை ஆட்டி தேட்டி கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லும் அளவில் இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி சொல்ல விரும்புறவங்க சாட்சி. இங்கு சாட்சியா நிக்க செய்த ஏசப்பாவும் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய மகனுடைய திருமண விழாவை எந்த குறையுமின்றி தடைகளும் இன்றி நடத்த கிருபை செய்தார் ஏசப்பா. என்னுடைய பிள்ளையுடைய திருமண நாளில் என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். சார் அவங்க, மேம் அவங்க, லார்ட்வின்ஸ் டீம், பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் நன்றி கூறுகின்றேன். நான் இந்த ப்ரேயர் வார டைமில் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளால பல மனிதருடைய உறவுகளுக்கு நடுவில் நான் ரொம்ப மன கஷ்டத்துக்குள்ளா இருந்தேன். மன அழுத்தம் இந்த ப்ரேயர்னால தான் சார் அவங்க தந்த ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு வசனங்கள் வழியாக தான் என்னுடைய மன அழுத்தம் மாறுச்சு. அதாவது இந்த ப்ரேயர் வந்து என்னோட லைஃப்பில் கிடைச்ச கிஃப்ட்னே சொல்லலாம். இது எனக்கு பைபிள் காலேஜ் மாதிரி இல்லை, பைபிள் காலேஜ் தான். நான் அவ்வளவு வந்து அந்த மன அழுத்தம், அந்த போராட்டமான வாழ்க்கைக்குள்ளே இருந்தேன். போராட்டம், அந்த மன கஷ்டம், என்னுடைய வீடு வரைக்கும் நான் வித்துட்டு போகிற அளவுக்கு என்னுடைய உறவுகளால் உள்ள நெருக்கடி எல்லாமே இருந்தது. அதுலேருந்து மாற்றம் தந்த இயேசுப்பாவுக்கும் என்னுடைய மன அழுத்தம் மாறிய இயேசுப்பாவுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி சொல்ல விரும்புறவங்க வந்து சாட்சி சொல்லுங்க. என்னை சாட்சியாக நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நான் வந்து எப்போவுமே நான் சர்ச்சுக்கு போவேன், போயிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா இருப்பேன். ஆனால் நான் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு முடியாத நேரமும் சரி, எப்போ நான் எங்கள் அப்பாட்ட நான் கேட்பேன், அப்பா நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ரொம்ப முடியாத இருந்தாலும் அப்பா வரேன்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா இல்லைப்பா எனக்கு சர்ச்சுக்கு வரணும் ஆசையாக இருக்குது, நான் உங்கள் கூட நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சர்ச்சுக்கு இந்த இடத்துல வந்தேன். இந்த இடத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப அறிந்து கொண்டேன், நிறையவே நான் தெரிஞ்சுக்கொண்டேன். நான் முன்னெல்லாம் சர்ச்சுக்கு போகிற நேரம் சும்மா போய் இருந்துக்கிட்டு எதுவுமே எனக்கு புரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் நான் நிறைய அறிஞ்சு கொண்டேன். அதற்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்த கூட்டி வந்ததற்காக நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒர்ஷிப் எனக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஒர்ஷிப் பண்ண ஏசப்பா கிருபை செய்திருக்கிறார். நான் போன வாரம்லாம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நான் ஒர்ஷிப் பண்ணணும்னு முடியுமான்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா எனக்கு தொண்டையெல்லாம் கெட்டி ஒரு மாதிரி பேச முடியாது, ஒழுங்காக சவுண்டெல்லாம் வராது. சோனியா சிஸ்டர் எனக்கு கூட என்ன பாட்டு பாடி அவங்க என்னை உதவி செஞ்சாங்க. அதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போ என்ன இந்த ஆண்டில் என்னை ஆசீர்வாதமாக என்னை கொண்டு வந்திருக்கிறார், அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. கர்த்தருடைய ஆலயமே பிடிக்காத இருந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறதாக ஒரு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி நிறைய சாட்சியை நிறுத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் கிருபை செய்த தேவனுக்கு குடும்பமாக எங்களை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் குழந்தைகளோடு இந்த வீக்கு ஃபுல்லாக அந்த பிள்ளைகள் ஹாலிடேஸில் எங்கள் கூட இருந்து நல்ல சந்தோஷமாக இந்த நாட்களை நடத்தினார். அதற்காக தேவனுக்கு கொடி நன்றி. எனக்கு நேற்றைக்கு முந்தின நாளும் ரொம்ப சரீர பலவீனமாக இருந்தது. என்னோடய ஷாப்பை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நான் வீட்டில் தான் முடங்கி இருந்தேன். என்ன மெடிசின் எடுத்தேன், எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்துச்சு. என்னால் உள்ளுக்குள்ளே தான் பேசுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுவேன். என்னால் எழும்ப முடியலை. திருப்பி நான் ஈவினிங்கே சார்கிட்ட கால் பண்ணிட்டேன், எனக்கு கொயருக்கு வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் அப்படின்னு பேசலான்னு தான் பேசினேன். சுச்சுவேஷன் அவன்கிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம் எனக்குள்ளேயே தெரியுது, எனக்கே ஒரு உற்சாகம் எனக்குள்ளே தெரிஞ்சுது. இல்லை நான் கண்டிப்பாக நான் வரேன், இந்த ஆண்டவருடைய பண்ணி நான் எப்படியாவது, ஏன்னா அது புரிஞ்சு போச்சு எனக்கு இது வேறு மாதிரி உள்ள பிரச்சனை, நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம சாட்டடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு கொயர் ப்ராக்டிஸுக்கு வந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் நல்ல பலனோடு, நான் நாளைக்கு தான் என்னோடய பார்லர் ஓப்பன் பண்ணணுன்னு இருந்தேன். சில கஸ்டமர்ஸோடு இதனால் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணக்கு, ஏன்னா நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணலை. 1ஆம் நான் லீவ் போட்டிருந்தேன். 2ஆம் 3ஆம் சரீர பலவீனம். இன்றைக்கி ஆண்டவர் ஓப்பன் பண்ணவும் நல்ல பலனை ஆண்டவர் கொடுத்த தேவனுக்கு கொடி நன்றி கூறி என் சாட்சியை முடிக்கிறேன். பலவீனத்தில் பலனை கொடுத்து போதுமானவராக இருக்கிறவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க முன் வந்து சாட்சி சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக 3வது ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபிக்க வர்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இப்போது நமக்கு 3வது ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. யாவரும் எழும்பி நின்று ஜபிக்கிறவங்க ஜபிக்கலாம், இல்லைன்னா உட்கார்ந்து தேவனோடு நாம் சஞ்சரிப்போம். உள்ளான இருதயத்திலிருந்து தேவ ஆவியினால் நாம் தேவனோடு பேசுவோம். நமது அன்பிற்குரிய தேவ மனிதரான பாஸ்டர் கிறிஸ் அவர்களுக்காக ஜபிப்போம். போன 25ஆம் வருடம் முழுவதையும் கர்த்தர் தேவ மனிதரோடு இருந்து எல்லா காரியத்திலும் தேவன் வெற்றி சிறக்க செய்தார். நம்முடைய இந்த தேசத்துக்கு வந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துவிட்டார். இந்த வருடம் துவக்கம், இது துவக்கத்திலிருந்தே நாம் நம்ம தேவ மனிதருக்காக ஜபிக்கும் பொழுது இன்னும் நம்முடைய தேசத்தில் தேவனுடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து நாம் யாவரும் ஜபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலும் ஆண்டவரே
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சபையார் யாவரும் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஜெப குறிப்பை கேட்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஷலரத ரபா ஷகரபோத சமரஹலரத ஷலரத ரபா ஓரி கபலரமா ஷலரத ரகலரமா ஷதரதர ஷலரஹரபா தரபா ஓரி மாதரபோ ஷலரதர ஷகரபோத சமரபதரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. அதற்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 2:4-5. உங்கள் விசுவாசம் மனுஷரோட ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது என்பதை. ஷலரதரபா ஷலரதரபா ஷகரபா சத ஷபலரதரமோ ஷலரதரமோ ஷலதரதா ஓரிமாதரபோ ஷலரத ஷக்கரமோ தசரலதரமதரபோ ஷலரபோ தரபிகலரமா ஓரி கபலரபோ ஷலதரபா ஷகலரபதரமா ஷலரபதரபா. இயேசுவின் நாமத்தில் ரி ஷலரபா தரபிகலரமா தரபோ ஷலரபா தரபரபா ஓரிமாதரபோ ஷலரதரபரதிஷா ஓரி கபலரபா ஷலரதரபா ஷபரபாலரதகலரபா ஷலரபா ஷபரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ரிகாலரபா சதஷபரபா ஷபரதரபா. அப்பா தேவ மனிதரான அப்பா, அன்புக்குரிய அப்பா பாஸ்டர் கிறிஸ் ஐயாவை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இயேசப்பா உம்முடைய திட்டங்களை செய்வதற்கு அப்பா மனுஷனுடைய பலன் அல்ல அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தால் மகனை நீர் அப்பா ஆட்கொண்டு விட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வ பலத்தினாலும் ஆவினாலும் அப்பா நீங்க கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற ஆவியானவர் நீ கிருபை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஒரு சத்ருவு கூட அப்ப மகனுக்கு விரோதமாய் எழும்பாதபடி பரிசுத்த ஆவியானவர் மகனை நீர் வேலி அடைத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ராஜா. இந்த வருடமும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையார் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தலைமை போதகரையா அவர்களுக்கும் சபை போதகரையா அவர்களுக்கும் சிறுவர் ஊழிய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சில்ட்ரன்ஸ் கொயர் தேவனை பாடி ஆராதிப்பார்கள். நாம் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து உற்சாகமாக ஆராதிப்போம். Maker of all things.
அவர்கள் கூற வருவார்கள். ஏசாயா 35:1 மனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஏசாயா 35:2-4 வரை. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர்களின் செவிகள் திறவென்று போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுகளிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஏசாயா 35:5-6 வரை. ஏசாயா 40:26-28. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேள்விப்பட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்தும் முடியாதது. ஏசாயா 40:29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்குள் கொல்லப்பட்டீர்களோ, ஆகையால் தேவனுக்கு உடையவனாகிய உங்கள் சரீரமானாலும் உங்கள் ஆவியினானாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். Because he loves me, I will deliver him. Because he
Because he calls my name, I will protect you. When he calls me out, I will deliver. இத்தோடு சிறுவர் பகுதி முடிந்தது. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 61:4 சொல்லுது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். இந்த வருஷத்துல இந்த புதிய ஆண்டுல தலைமுறை தலைமுறையாய் பாழாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை நீங்க புதிதாய் கட்ட போறீர்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹalleluya. இந்த நேரத்தில் அவரை ஆராதிக்கும் விதமாய் கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி அவரை நன்றி சொல்லி விதமாய் இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி விதமாய் கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி நின்று அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவர் நன்றி சொல்லி துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஓ மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya ரகபரி ஷகபரா பபரபா. ஓ மக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லப்பா. இந்த உலகத்துல உம்மை விட்டா யாருமே இல்லப்பா. பாவியான எங்களை எல்லாம் உங்க பிள்ளையாய் மாற்றினவரே, எங்களை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ள தேவன் அப்பா. சந்தோஷத்தோட உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்க ஒரு முறை கூட உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அவரை நாமத்தை உயர்த்துவோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு நீர் நல்லவர்.
வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவப்பா, ஓ மகன்பப்பா, ஓ ரக்கபரி சக்தி நல்லவர், ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 உற்சாகமாய் ஹல்லேலூயா 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 தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, எங்களை முன் குறித்தவரே, நீங்க உண்மை உள்ளவரப்பா, நீங்க உண்மை உள்ளவரப்பா. ஓ, எங்களை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரப்பா. ஓ ராபரி ஷக்கா பாபரக்கபா, ஆவியானவரே, தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே, சாவாமை உடையவரே, எங்களுக்கு ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவரே, நீங்க உண்மை உள்ள தேவனப்பா. மனமாற மனுஷன் அல்ல, மனமாற மனுஷன் அல்லப்பா. நீர் உண்மை உள்ள தேவன். நீர் எங்களுக்கு எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்க வாழ்வில் செயல்படுகிறதப்பா. ஓ, உம்முடைய அன்புக்காய் நன்றி. ஓ ராபா ராகா பரி ஷக்கா பபராபா, அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ, உமக்கு துதி மகிமை செலுத்துகிறப்பா. உன்னதங்களில் உட்கார வைத்து எங்களை அழகு பார்க்கிறவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா. நன்றி ராபா 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 ரீரி பரக்காபா, சர்வ வல்லமை உள்ளவரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்க இல்லப்பா, நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்கப்பா. நாங்க இல்லப்பா, நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராபா பரி ஷக்கா பரபா ரீபா ராபா ராகா பரி
அப்பா. ஓ ரிபரி ஷகாபா ரப ரப ரபரி கபா ரீரி வரகாபா ரிவரி ஷாபா ரப ரகபா. அப்பா உமக்கு நன்றி. ஓ பாரா பாபா ஓ ரிகா பாபா ஓ ரிஷிகா பாபா ஓ ரிரி பாபா ரகபா ரிரி ரிபா ரிஷி பாபா கபா ரகபா ரிரி பரி கபரபா ரிபரா பரி ஷகபா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்மை கிருபையும் எங்கள் வாழ்வில் தொடர செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. புதிய ஆண்டு எங்களுக்கு தந்து எங்களை அழகு பார்க்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி அப்பா. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya ரிஷகா பரகா பாபரி ரிபரபா. அப்பா உமக்கு நன்றி. இந்த சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னது போல உம்முடைய சமாதானத்தினால எங்களுக்கு அப்பா ஹalleluya எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது போல எங்களை நடத்தினவரே இந்த வருஷத்தை நடத்த போறவரே ஹalleluya உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ரிஷகா பரப பரப பரப. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஜீவன் தந்தவரே சுகம் தந்தவரே பலன் தந்தவரே சமாதானம் தந்தவரே ஹalleluya. ஆபத்து நாளில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியாய் எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யவானே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஹalleluya ரிபரி ஷகா பரபரபா. இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்களப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்களப்பா. இந்த நாள் ஒன்று கூட செய்ய எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. நாங்க முடியாது எங்களால செயல்பட முடியாதுன்னு நினைத்த நேரத்துல எல்லாம் நீர் எங்களை செயல்பட வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த கூடுகைக்காய் நன்றி அப்பா. ஓ உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி. ஹalleluya. ஒவ்வொருவரைய மனமகிழ்ச்சியினால நிரப்புகிறவரே கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமா இருக்கிறதாப்பா. உம்முடைய மனமகிழ்ச்சியினால பிள்ளைகளை நிரப்புகிறதுக்காய் நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ரபா 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 வரி ஷபா கபா வரி பரகபா. பலவீனத்திலும் பலன் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனே உம்முடைய தாசன் மூலம் உம்முடைய மகன் மூலம் நீர் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய மகன் மூலம் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போறீங்கப்பா. ஹalleluya அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறதப்பா. அந்த ஜீவன் எங்களுக்குள்ள செயல்படுகிறதப்பா. எங்க ஒவ்வொருக்குள்ள அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறபடினால எங்க வாழ்வில செயல்படுகிறது இயேசுவின் நாமத்தினால அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ ராபரி ஷகப வந்த ஒவ்வொருவரையும் நீங்க திருப்தியாக்கி அனுப்ப போறீங்கப்பா. திருப்தியாக்கி என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க இந்த இடத்துல வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதா அநேகர் இந்த இடத்துல சாட்சியா எழுப்ப போறீங்க. அதற்காக நன்றி அப்பா. ஹalleluya. ஓ உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான பலன் உண்டு. ஹalleluya ரிபரி ஷகபா. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்வில் நீங்க செயல்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. கிருபையே கிருபையே உமக்கு நன்றி. எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். முதியோர்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வந்தீங்களப்பா. கடந்த வருஷம் முழுவதையும் ஒவ்வொருவருக்கு ஏற்ற பலன் சுகம் ஆரோக்கியத்தை சமாதானத்தை கொடுத்து புதிய ஆண்டை காண செய்தவரே இந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்ட போறீங்கப்பா. இந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்ட போறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. தூர தேசத்துல பணி செய்கிற படிக்கிற யார் யார் இருக்கிறாங்களோப்பா எங்க சகோதரனுடைய பிள்ளைகள் ராப உறவினர்கள் யாரா இருந்தாலும் உம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஓ ரிஷகா பரபா பரபா. இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு அன்பு உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் செயல்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கிருபை மேலானது. உங்க தயவு மேலானதப்பா. ஆவியானவரே இந்த வருஷம் கிருபை மேல தயவு மேல தயவு ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்கிறது இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. வார்த்தையை சுமந்து வருகிற உம்முடைய மகனோடு நீங்க வெளிப்படுகிறதுக்காக நன்றி. நாங்க தாகத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா, நாங்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையை ஹல்லேலூயா கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய விருப்பத்தை செயல்படுத்த, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் செயல்பட வைக்கிறதப்பா. அப்பா எங்களை தாகங்கள், விருப்பங்கள், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மா, ஒவ்வொருடைய ஆத்மாவும் உம்மில் வாஞ்சித்து கதறுகிறது இயேசுவின் நாமத்தினால் என்று அறிக்கை இடுகிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமரலாம். இப்பொழுது நம்முடைய போதகர் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய், நல்ல சிரித்த முகத்தோடு உற்சாகமாய் வரவேற்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் எம்பசி சபை கூடுகையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கிரைஸ்ட் எம்பசி திருவனந்தபுரம் பாஸ்டர் கோஆர்டினேட்டர் அவரையும் கிரைஸ்ட் எம்பசி கன்னியாகுமரி சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வாரத்தின் கடைசி ஞாயிறா, மாதத்தின் கடைசி அண்ட் வருஷத்தின் கடைசி ஞாயிற்று கிழமை ஆராதனையா இருந்துச்சு. ஒரு வருஷத்தின் கடைசியை முடிச்சு நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஒரு தொடக்கம் இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க, அப்படிதானே? ஒரு கிறிஸ்தவனுக்கு நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் ஏதாவது உண்டா? எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. நமக்கு சொன்ன ஏசப்பா நமக்கு சொல்லிட்டு போன ஒரு வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. அவர் வர இந்த நாட்களில் சமீபம், வெகு சீக்கிரமாய் பக்கத்துல தான் இருக்கு. அவர் வரப்போகிறார். உலகத்துல நடக்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல. ஒரு நாடு தலைவர் இன்னொரு நாடு தலைவரை தூக்கிட்டு இனி இந்த நாடு ஏன் கண்ட்ரோல்? அடுத்த தலைவர் வாரது வரைக்கும் இந்த நாடு யாருக்கு கண்ட்ரோல்? ஹல்லேலூயா. ஒரு சில இந்த சமீப வருடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டோடைய பார்டர் நாடுகள் எடுத்தீங்கன்னா அங்க முறைப்படி எலெக்ஷன் ஜெயிச்ச கட்சிகள் யாரும் ஆளல்ல. கொஞ்சம் சற்று வன்முறைகள், வித்தியாசமான போராட்டங்கள் நம்ம பக்கத்தில் உள்ள நாடுகள் தான் கொஞ்சம் ரொம்ப அலக்களிக்கப்பட்டாங்க. பொதுவா ஒரு தொற்று நோய் இருக்கு தெரியுமா? பக்கத்துல ஒரு ஆளுக்கு தொற்று நோய் உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் எவ்வளவு விலகி போனாலும் பக்கத்துல இருக்கும். பக்கத்திலே இருந்தா ஒரு நாள் அந்த தொற்று என்ன ஆகும்? இப்ப ஏதோ பக்கத்து நாடுகளை சொல்லல, யுத்தத்துல அந்த நாடை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு காலம் யுத்தத்துல நம்ம சப்போர்ட் பண்ணோம் அவங்க யுத்தத்துக்கு, அவங்களுக்காக. இப்ப அந்த நாடே நம்ம நாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாடு எந்த நாடுதான்? பரலோக நாடு. உலகத்துல இருக்கிற எல்லா நாடு ஒண்ணு தெரியுமா? நம்ம உலக பிரகாரமா இந்தியர்கள், பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், உண்மையா நீங்க ஆவிக்குள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சபையார், சகோதரர். என்ன நம்ம எல்லாருமே அந்த நாடு வேறுபாடு வராதுங்க.
நீங்க ஒரு ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு கிறிஸ்தவனை நீங்க பாத்தீங்கன்னா அவன் அதிகமா நான் இந்தியன்னு சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். கர்த்தர் என்னை, இந்த நாட்டை கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், என் நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என் நாடுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த பற்றுண்டு. சும்மா ஒரு குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே வச்சு ஒரு கொடியா இது பண்ணிட்டு செலிப்ரேஷன் அல்ல. என் தேசத்துக்கு மேல் என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேசம் காப்பாற்றப்படணும். எனக்கு பாரம் இருக்கு. திறப்பின் வாசல்ல நின்று காவலாளர்கள் இன்னும் எழும்பணும், காவலாளர்கள் இன்னும் எழும்பணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க. நான் இப்ப சொன்னேன் தொற்று, நான் சில நாடுகள் பேரை ஓப்பனா சொல்ல முடியாது, ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். எப்ப வேணாலும் சமாதான கொலைச்சல் மீன்ஸ் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சமாதான கொலைச்சல் எங்க உண்டாகலாம்? நம்ம நாட்டிலையும் கவனமா இல்லைன்னா. நான் நம்ம இந்த நாடு 2026ஆம் ஆண்டு கவனமா இல்ல, கிறிஸ்தவர்கள் கவனமா இல்லைன்னா நம்ம ஏதோ சமாதானமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். எப்போ அன்னைக்கு நைட்டு சமாதானமா தூங்கி இருப்போம், காலமா எழும்பி பார்க்குற நேரம் நியூஸ்ல வேற மாதிரி நியூஸ் ஓடும். ஸோ கிறிஸ்தவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு மிக எச்சரிக்கையாய், காவலாளர்கள், தேசத்தின் காவலாளர் நைட் என்ன ஆக மாட்டான், நைட்டுல சாத்தான் என்ன விதைக்க வருவான்? நான் சொல்ற உலக பிரகாரமான இரவை சொல்லல, ஆவிக்குரிய இரவு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தேச பக்தி உள்ளவர்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவனை தூக்கியாச்சுன்னா நாடே என்ன இன்னொரு ஆளுகைக்கு வருகிறது. அப்போ நம்ம வேதத்துல சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அதிகமாய் முதலாவது யாருக்காக ஜெபிக்கணும்? தேசத்தின் தலைவர்களுக்கு. ரொம்ப முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம தேசத்துக்காக மட்டுமல்ல, உலகத்தின் சமாதானத்துக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கவும் அதுக்காக செயல்படவும் வேண்டும். நீங்க நினைப்பீங்க, என்ன டாக்டர் நம்ம ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து என்ன உலக சமாதானம்? நான் மெய்யாகவே இந்த செய்தியை பேசணும் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி, நமக்கு இந்த வருடத்தின் செய்தி. என்ன ஆண்டு இது? ஓகே, வெளிப்பாட்டின் ஆண்டுன்னா என்ன? ஆங்கிலத்துல மேனிஃபெஸ்டேஷன் சொன்னோம். அது என்ன? வெளிப்பாட்டுன்னா என்ன? வெளிப்பாடுன்னா என்ன? நடக்க போகிற காரியங்கள். பாருங்க, இந்த தேவ மனிதன் பாஸ்டர் கிறிஸ் ஐயாவுடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆழங்கள், நான் சொன்னேன் உங்களுக்கு நல்லா தெரியும், 2003 எனக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த 2003 என் லைஃபே மறுரூபமான ஒரு ஆண்டு. நான் கர்த்தருடைய வார்த்தை, பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, வார்த்தை, வசனங்கள் எல்லாம், வசனம் தான் நம்ம லைஃப், நம்ம உணவு. வசனம் தான் நம்ம உணவு, வார்த்தை தான் நம்மளுடைய உணவு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க புரியும். இன்னைக்கு நல்லா இந்த கிட்ஸ் பகுதியை நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, நல்லா செயல்பட்டீங்க, நல்லா இருந்துச்சு. அந்த இன்னும் வசனத்துல இன்னும் கொஞ்சம் என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம். அதான் முக்கியம். கழிந்த நாட்கள் 1ஆம் தேதி அந்த நள்ளிரவு கூடுகையை அட்டன் பண்ண கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. நம்ம அதுல சில காரியங்கள் பேசணும். இந்த ஆண்டு அதிகமாய் நிறைய காரியங்கள் நம்ம பேசணும். வர்ஷிப்பை பற்றி, வார்த்தைக்கு இன்னும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தோம். பிள்ளைகள்லாம் நிறைய அன்னைக்கு வந்த எல்லாருமே சாட்சி சொன்னாங்க. பிள்ளைகள் அதிகமா சாட்சி என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல உள்ள அவங்களுக்கு கிடைத்த மேன்மைகள், வெற்றிகள், பாடத்துல உள்ள வெற்றி. ஐயா, பாடத்துல இயேசு
கர்த்தருடைய தயவை பெற்றிருந்தார். மனிதர் கண்களில் தயவை, அது கர்த்தரால் வந்தது. மனிதர்கள் கண்ணுல தயவு, இந்த உலகத்துல நமக்கு ஒரு மேன்மையை அடையணும்னா முதலாவது கர்த்தருடைய ராஜ்யமும் அவருடைய ராஜ்யம். வார்த்தை முக்கியம். வார்த்தை விதைக்கப்படணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீங்க சொன்னீங்க வெளிப்பாடு நிறைய சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு அது புரிஞ்சுதான்னு தெரியல. நான் ஏன் அந்த 2003ன்னு சொன்னேன்னா, இந்த வெளிப்பாடுன்னு சொல்ற இந்த அர்த்தத்தை புரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னாச்சு, ரொம்ப வருஷங்களாச்சு. இந்த ரகசியங்கள் இது ரொம்ப மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. ஒன்னு புரிந்துடுங்க, நான் அந்த செய்திக்குள்ள, ஏன்னா இன்னைக்கு நம்ம தலைமை பாஸ்டர் நம்ம சபைகள்ல புத்தாண்டு செய்தி, the year of manifestation, இதை பற்றி உள்ள மெசேஜ் தான் பேச சொன்னாரு. அதுல தமிழ்ல உள்ள டிரான்ஸ்லேஷன் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க தான் எனக்கு சொல்லணும். நீங்க தான் எனக்கு அதை ஆராய்ந்து பார்த்து நல்ல ஒரு சரியான வார்த்தையை சொல்லணும். நான் சொன்னது புரியுதா? தமிழ்ல சரியான தமிழ் ஒரு மிக ரிச்சான லாங்குவேஜ். கிரேக்க மொழியை போல ஒரு ரிச்சான ஒரு மொழி. சரிதானே ஐயா? தமிழ் மொழி அவ்வளவு ரிச்சான மொழி. உலகத்தில் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு தமிழ் மொழி. சோ இந்த இயர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்றோம்? அந்த கரெக்டான வேர்டை ஆராய்ந்து, பலர் நீங்க வெளிப்பாடு அப்படி பல காரியங்களை சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். பட் ஏன் நீங்க ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். நம்ம ஏதோ இன்னொரு காரியம் என் இருதயத்துல படுறது, இந்த வருஷம் தயவு செய்து நம்ம வருஷம் தொடங்கணும்னு என்ன சொல்லுவோம்? இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன சொல்லுவோம்? ஹாப்பி நியூ இயர். ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், இந்த வருஷத்துல எல்லா நாளையும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்றது 1 இயர் தான், ஒரு வருஷம். ஆனா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு? 365 நாட்கள், ஓரொரு நாட்கள். இவ்வளவு நாட்கள், 365 நாட்கள் சேர்ந்ததுதான் என்ன? ஒரு நம்ம வார்த்தைக்கும் நம்ம சிந்தைக்கும் பவர் உண்டு. எப்பொழுதுமே காலமே டெய்லி ஹாப்பி நியூ டே. இன்னும் நீங்க சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒரு வருஷத்தை தொடங்குறோம், ஹாப்பி நியூ இயர்னு தொடங்குறோம். அடுத்த ஹாப்பி நியூ இயர் எப்பந்தான்? நம்ம அந்த ஓரொரு 365 நாட்கள் ஹாப்பியா இருந்தாதான் அந்த 1 இயர். சரிதானே? அந்த ஓரொரு நாட்களும் ஹாப்பி நியூ டே, ஹாப்பி நியூ வீக். இன்னும் ஆழமா போனோம்னா ஹாப்பி நியூ மந்த் விடுங்க, ஹாப்பி நியூ அவர். அவர்னா ஒரு மணி நேரம். ஹாப்பி நியூ மினிட், செகண்ட். எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு நாள், உலக வருஷத்துல எங்க ஒரு நாள்? 1000 வருஷம் ஒரு நாள். உலக நாட்கள்ல ஒரு நாளா, பரலோகத்துல உள்ள ஒரு நாளா? பரலோகத்துல இருக்கிற ஒரு நாள்.
நம்ம நித்தியத்துல இருக்கிறோம். Praise the Lord. இத சற்று கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாளையும் ஹாப்பியா இருக்கிறது யாருடைய கையில இருக்கு? உங்களை யாராவது ஹாப்பி ஆக்க முடியுமா? அல்லாட்டி ஒரு காமெடி சீரியல், நான் இப்ப ரொம்ப மூட் ஆஃப் இருக்கிறேன், ஒரு சிலர் பண்ணுவாங்க என்னன்னா, ரொம்ப வாங்க கொஞ்சம் நம்மளை ஜாலி ஆக்குவோம், ஏதாவது ஒரு காமெடி சீரியலை பார்ப்போம், ஒரு காமெடியை பார்ப்போம். உலக பிரகாரமான காமெடியை பார்த்து என்ன பண்றாங்க? அவங்கள மாயை. ரிஜாய்ஸ், ஐ சே ரிஜாய்ஸ். கர்த்தர் சொல்லாது களிக்கூறு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்பவுமே என்னவாரு? சந்தோஷமா இரு. ஏன்? நமக்குள்ள இருக்கிறது யாருடைய சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவர்னால கிறிஸ்துவின் சந்தோஷம், கிறிஸ்துவின் சமாதானம். அதை புரிந்து கொள்ளுங்க. நம்ம அதை அடையாளம் கொள்ளலைன்னா ஒரு நாளும் இந்த உலகத்துல நடக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சூழ்நிலையில ஒரு நாளும் சந்தோஷம் நம்மள சந்தோஷமா வைக்கிற கடமை யாருக்குதா? உங்க கணவனுக்கா? நீங்க சந்தோஷமா இருக்கிற பொறுப்பு யாருக்கு? அவர் தான். வேதத்தின்படி நீங்க ஹாப்பியா இருக்கிறது உங்க பக்கத்தில் உள்ளவருக்கு அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க. யாரு தான் தீர்மானிக்கணும்? நீங்க தான் உங்களை ஹாப்பியா. அது எப்படி? ஆவியின்படி எப்படி? இதுதான் நம்ம வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டால் இது புரியும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஆவியின் கனியில ஒண்ணுதான் ஜாய், ஹாப்பினஸ், சந்தோஷம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால என்ன சூழ்நிலை வந்தாலும் தன்னைத்தானாவே அந்த சந்தோஷம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் புரிஞ்சிச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்வு. அதான் சொல்றேன், ஒரு நாளையும். ஏன்னா இந்த நாட்கள் ஒரு 7 நாள் சேர்ந்தா ஒரு வாரம். அந்த வாரம் நமக்கு வெற்றியா இருக்கணும்னா அந்த 7 நாளும் நமக்கு ஹாப்பியா மேனிஃபெஸ்ட் ஆகணும். மேனிஃபெஸ்ட் இந்த ஆண்டின் செய்தி. ஒரு நாளையும் எப்படி நீங்க வரவேற்கணும்? ஒரு புதிய வருஷத்தை ஆவலோட வரவேற்கிறீங்கல்ல, அதே போல ஒரு நாளையும் என்ன பண்ணணும்? காலைதோறும் அவருடைய கிருபை அனுதினமும், டெய்லி அவர் கிருபை புதுசா இருக்கு. அத புதுசான கிருபைகளை டெய்லி என்ன பண்ணணும்? புது நாள் வந்தோன்னு எப்பவுமே ஹாப்பியா அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் ஆல்ரெடி தந்துட்டார். ஆவியின் உலகத்துல கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள்னாலும் ஆல்ரெடி ஏற்கனவே நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு? அதை பெற்றுக்கொள்றது யாருதான்? அவரவர் தான் பெற்றுக்கொள்ளணும். தயவு செய்து புரிஞ்சிடுங்க. நான் இந்த வருடத்தின் செய்தி, ஆனா நீங்க சொன்ன புரிந்து கொள்ளுதல் எந்த விதத்திலையும் இன்னும் அந்த செய்தியை நீங்க அதை கேட்ச் பண்ணல.